हमको न्याय नहीं मिल रहा, हमको न्यायालय वो ले जा रहे हैं, घिटौनी ले जा रहे हैं, मेरी बच्ची को बंदी बना के घर पर ले जा रहे हैं। हमको न्याय चाहिए, हम सरकार से यही गुहार लगा। अरे कहाँ है? வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ ஒரு தாயின் கதறல். தன்னுடைய மகளை ரேப் செய்த நபருக்கு பெயில் கிடைத்து விட்டது. இந்த நபர் சாதாரணமான நபர் கிடையாது. பிஜேபியின் முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் சேங்கர். இந்த நாட்டு ஜுடிஷியரி இந்த நாட்டு பெண்களுக்கு எந்த விதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? இந்த நாட்டு ரேபிஸ்டுகளுக்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி இதற்கு மேல் வேலை பார்க்க தொடங்கி விட்டதா? பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று கூறினால் மற்றும் பத்தாது மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணிற்கும் நீதி நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்கான உறுதியை நீங்கள் தான் அளிக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் பிஜேபியினர்களுக்கு தனியாக எழுதப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய மிருகங்கள் எப்படி வேணாலும் விளையாடலாம், எப்படி வேணாலும் கற்பழிக்கலாம், அவர்களுக்கு 6 மாதமோ 1 வருடமோ 2 வருடத்திலேயோ பெயில் கிடைத்து விடுமா? இந்த வழக்கு உங்கள் அனைவருக்குமே ஞாபகத்தில் இருக்கும். 2017ஆம் ஆண்டு சிட்டிங் எம்எல்ஏவான குல்தீப் சிங் சேங்கர் 17 வயது ஒரு பெண்ணை கிட்னாப் செய்தது மட்டுமல்லாமல் கேங் ரேப் செய்திருக்கிறார்கள். குல்தீப் சிங் சேங்கர் மற்றும் இந்த நபருடைய மற்ற நண்பர்கள் மாத்தி ஒரு மைனர் பெண்ணை கற்பழித்தது மட்டுமல்லாமல் அதற்கு பின் நடந்த அந்த கொடூரத்தை நீங்க கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும். இந்த வீடியோவை நிச்சயமாக நீக்கி விடுவார்கள், இந்த வீடியோவை நிச்சயமாக முடக்குவார்கள். காரணம், இந்த நாட்டுக்கக்கூடிய சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. இந்த நாட்டுக்கக்கூடிய இது போன்ற ரேபிஸ்ட்களுக்கு இந்த வீடியோ இருக்கிறது. அதனால் இதை முடக்குவார்கள். ஆனால் இந்த வீடியோவை லட்சக்கணக்கான நபர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய கடமை. இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக பரப்புங்கள். உங்களுடைய கருத்துக்களை ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த சப்ஜெக்டுக்கான கேள்விகள், கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். டெல்லி ஹைகோர்ட் குல்தீப் சிங் சேங்கருக்கு கிடைத்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், வாழ்க்கை முழுவதும் இந்த நபர் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த தீர்ப்பிற்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் அதை பிரட்டி போட்டிருக்கிறது. அதாவது இந்த தீர்ப்பை நாங்கள் சஸ்பெண்ட் செய்கிறோம். எதற்காக நீதிபதிகள் இந்த தீர்ப்பை மாற்றினார்கள்? எதற்காக? எந்த விதமான சத்தமும் பிஜேபி சார்ந்த நபர்கள் வழியாகவோ அல்ல நரேந்திர மோடி வழியாகவோ வெளிவரவில்லை. அப்போ நிச்சயமாக ஒரு நபர் பிஜேபியில் இருந்தால், ஒரு நபர் அரசியல்வாதிகளாக இருந்தால், அந்த நபரை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த சிஸ்டம், ஒட்டுமொத்த ஜுடிஷியரியே வேலை பார்க்க தொடங்கி விடுவார். டெல்லி ஹைகோர்ட்டின் இந்த தீர்ப்பை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? நான் இதை நீதிமன்றத்திற்கான வேடிக்கை, நீதிமன்றத்திற்கான ஒரு மோக்கரியாக தான் நான் பார்க்கிறேன். இந்த நாட்டு பெண்கள் எந்த அளவில் அடக்கப்படுகிறார்கள், முடக்கப்படுகிறார்கள். நிர்பயா வழக்கு ஞாபகத்தில் இருக்கா? நிர்பயா வழக்கிற்கு பின்பு, நிர்பயா அந்த இன்சிடென்ட் இருக்க பின்பு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு உறுதியை அளித்தது. இதற்கு மேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது என்று. என்ன நடந்தது? அதற்கு பின்பும் இதே போன்ற பெண்கள் அழிக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்த உன்னாவ் கேஸ் வெளிவந்தது, சிங்கர் கேஸ். ஏப்ரல் 8ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு இந்த பெண்மணி, 17 வயது பெண்மணி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவருடைய கதவை தட்டி பார்த்தார், பியூரோக்ரேசியுடைய கதவை தட்டி பார்த்தார், நீதிமன்றங்களுடைய கதவை தட்டி பார்த்தார், போலீஸுடைய கதவை தட்டி பார்த்தார். எந்த விதத்திலுமே இந்த பெண்ணிற்கு நீதி நியாயம் கிடைக்கவில்லை. கடைசியில் என்ன செய்வதென்றே புரியாமல் தீ வைத்து தன்னுடைய உயிரை
கொடுக்கக்கூடிய வேலையும் பார்த்தார். An attempt to self burn herself. This is what she did. ஜூலை மாதம் 2019 ஆண்டு 28ஆம் தேதி இந்த வழக்கு நடக்கும்போது, அதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள், இவருடைய தகப்பனார் அவரை கைது செய்தார்கள். ஒரு மாதத்திலே நீங்க பார்த்தீர்கள்னா சிறையிலேயே மர்மமான முறையில் அவர் இறந்து விட்டார் என்கிற ஒரு கதை. இந்த வழக்கு விசாரிப்பதற்காக ஜூலை 28ஆம் தேதி இந்த சிறுமி, லாயர் மற்றும் அவருடைய 2 அத்தைகள், இந்த 4 பேருமே லக்னோ செல்லும்போது ஒரு ட்ரக் 11 முறை இவர்கள் பயணித்த அந்த கார் மீது மோதி இருக்கிறது. 11 முறை. They wanted to kill the lawyer, the girl, the relatives. படுகாயமடைந்தார்கள். அதுல கூட வந்த 2 அத்தைகளுமே உயிரிழந்துட்டார்கள் அதே இடத்துல, ஸ்பாட்ல. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு இந்த பெண்மணி கடிதத்தை எழுதினார். கவர்னருக்கு இந்த பெண்மணி கடிதத்தை எழுதினார். கடைசியில் இந்த நபர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு வாழ்க்கை முழுவதும் சிறை தண்டனையும் கிடைத்தது. இந்த வழக்கை விசாரித்த இந்த 2 நீதிபதிகளுடைய படத்தை ஒரு முறை கவனமாக பார்த்து விடுங்கள். இவர்கள் வழியாக தான் இந்த மிருகம் இன்னைக்கு சுதந்திரமாக வெளியே வர முடிந்தது. ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் பிரசாத் மற்றும் ஜஸ்டிஸ் ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர். எந்த அளவில் இந்த 2 நபர்கள் நீங்க பார்க்கிறீர்கள், எந்த அழுத்தம், எந்த பிரஷர் வழியாக இந்த நபர்கள் இந்த தீர்ப்பை வழங்கினார்கள், அதையும் நீங்க பார்க்க வேண்டும். அதற்கு என்ன காரணத்தை இவர்கள் கூறினார்கள். இந்த தீர்ப்பில் இவர்கள் கொடுத்த ஒரு எக்ஸ்கியூஸை கேளுங்கள். The life sentence of Kuldeep Singh Sengar is suspended. கொடுத்த தீர்ப்பு, அதை நாங்கள் சஸ்பெண்ட் செய்கிறோம். இந்த 2 நீதிபதிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கீழே எழுதுங்கள். 2வது, குல்தீப் சிங் செங்கர் அந்த குடும்பத்தின் மீது எந்த அளவில் கொடுமைகளை நடத்தினார், அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் இந்த நீதிபதிகள் கொடுத்த பதில் என்ன? இந்த தீர்ப்பை கொடுக்கும்போது, அதாவது சஸ்பெண்ட் செய்து விட்டோம். அந்த பெண் விக்டிமோடைய வீட்டிற்கு 5 கிலோமீட்டர் அக்கம் பக்கத்துல கூட நீங்க போகக்கூடாது. அந்த பெண்ணுடைய குடும்பத்தின் மீது எந்த விதமான தாக்குதலையும் நீங்க நடத்தக்கூடாது. You should not threaten the victim or her mother. இப்ப 2 பேர் தான் இருக்கிறாங்க உயிரோட. அந்த பெண்ணையும் நீங்க மிரட்டக்கூடாதாம், அந்த பெண்ணுடைய தாயாரையும் நீங்க மிரட்டக்கூடாதாம். ஒட்டுமொத்த குடும்பத்தை நீங்க அழித்து விட்டீர்கள். அந்த மிருகத்தை நீதிபதிகள் வெளிவிடும் போது வார்னிங்கோட வெளிவிட்டார்களா? வெறும் 15 லட்சம் ரூபாய் செல்ஃப் பாண்டை வாங்கி கொண்டு, just 15 lakh rupees செல்ஃப் பாண்ட். நீதிமன்றத்தை நான் மதிக்கக்கூடிய நபர், சட்டத்திட்டத்தை மதிக்கக்கூடிய நபர், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை நான் மதிக்கக்கூடிய நபர். ஆனால் இந்த தீர்ப்பை பார்த்ததற்கு பின்பு அனைத்து மீதும் எனக்கு அந்த நம்பிக்கை குறைந்து விட்டது. முக்கியமாக நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. முதல் முறையா கிடையாது. பானு வழக்கில் விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த 11 மிருகங்கள், அவர்களை வெளிவிடும் போது எப்படி மாலையெல்லாம் போட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து நீங்க வரவேற்றீர்களோ, அதே போன்று மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய ரேப்ஸ், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்புகள், பெயில்ஸ், வெளியில் வந்து மறுபடியும் அதே விஷயத்தை தான் அவர்கள் செய்கிறார்கள். அதாவது இந்த நாட்டு நீதிமன்றம் இது போன்ற ரேபிஸ்ட்களை காப்பாற்றுவதற்காக வேலை பார்க்கிறதா, அல்ல உண்மையிலே நீதிகளை வழங்குவதற்காக வேலை பார்க்கிறது? நிர்பயா உடைய தாயார், அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருக்கிறது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எந்த விதத்திலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவரும் தன்னுடைய மகளை எழுதி நிற்கிறார். நிர்பயா ஆக்ட் பார்லிமெண்ட்ல இருந்து பாஸ் ஆனது. என்ன ஆனது? நரேந்திர மோடி எங்க திரும்பி பார்த்தாலும் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போ சமீபமாக நீங்க பார்த்தீர்கள்னா, பீகாரின் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார், ஒரு டாக்டருக்கு படித்த ஒரு பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணி, அந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள். பார்க்காத நபர்கள் தயவு செய்து பாருங்க. அந்த பெண்ணுடைய அந்த ஸ்கார்ஃபை பிடிச்சி இழுக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு யாரு கொடுத்தது? எப்படி நீங்க அந்த பெண்ணை தொட்டீர்கள் என்கிறது கேள்வி. அந்த பெண் வீர பெண்மணி, உங்களுடைய வேலையும் வேண்டாம், இந்த உத்தியோகமும் வேண்டாம் என்று தூக்கி போட்டுட்டு போயிட்டார். she had the self respect. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பத்திரிகையாளர் போன் போட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சுல, இங்க கோதி மீடியாக்கார பண்றோம், உங்களோட நடந்தது ரொம்பவே நாங்க கண்டிக்கிறோம்.
திஸ் கேர்ள் சேஸ், அந்த வீடியோவை கூட நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். திஸ் கேர்ள் சேஸ், இது என்னுடைய குடும்பத்தின் விஷயம். இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் கோபமாக இருப்பலாம், ஆனால் நாளைக்கு நாங்கள் சமாதானமாக போயிடுவோம், பரவாயில்ல. எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்கிறோம், வெளியாட்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். This is what the girl said. And what BJP is doing and what RSS is doing, defaming the girl just because she is Muslim. I'll bring you back to the Unnao case again. Delhi High Court, their verdict is extremely unacceptable. I reject this verdict. 2017 இருந்து இந்த வழக்கை மிகவும் ஆழமாக நான் கவனித்து வருகிறேன். பல ரிப்போர்ட்ஸ்களை நான் போட்டு வந்திருக்கிறேன். குல்தீப் சேங்கரை பற்றின ஏராளமான வீடியோக்கள் எங்களுடைய சேனலில் இருக்க, போய் நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று ரிப்பப்ளிக் பாரத், அர்ணப் கோஸ்வாமியுடைய சேனல், அவர்களும் மிகப்பெரிய அளவில் இந்த வழக்கை விசாரித்து வந்தார்கள், மிக ஆழமாக பார்த்து வந்தார்கள். ஏராளமான இடங்களில் ரிப்பப்ளிக் பாரத்துடைய எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்ஸ்கள் வெளிவந்தது. உன்னாவ் ரேப் விக்டிமை போய், அவருடைய தாயாரை போய், அல்ல இந்த மிருகமான குல்தீப் சிங் சேங்கர், இவரையும் இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தார்கள். குல்தீப் சிங் சேங்கர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டீர்கள்னா வெட்கப்பட வேண்டும். என்னுடைய பேர் அங்கே கிடையாது, போலீஸ் சொன்னால் என் மீது வழக்கு இருந்தால் நான் போய் அரெஸ்ட் ஆகி விடணுமா என்று. அந்த பெண்ணுடைய கதறலை நீங்கள் கேட்க வேண்டும். பாலிட்டிஷியன், போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அனைத்து இடங்களையுமே போய் முட்டி மோதி கடைசியில் தீக்குளிக்கக்கூடிய வேலையும் அந்த பெண்மணி பார்த்திருக்கிறார். இதுவரை அந்த பெண்ணிற்கு எந்த விதமான நீதி நியாயம் கிடைத்தது என்று நீங்களே கேளுங்கள். அவருடைய தாயாருடைய வீடியோ இருக்கு, அந்த பெண்ணுடைய வீடியோ இருக்கு, மற்றும் இந்த மிருகத்துடைய வீடியோவும் இருக்கு. அடுத்தடுத்து நான் போட்டு காட்டுகிறேன். முதலில் குல்தீப் சிங் சேங்கருடைய அராஜகத்தை கேளுங்கள். घटना 2016 की है और 9वें महीने से जब पुलिस ने विवेचना में उन 2 महिलाओं का नाम निकाल दिया तो ये कुलदीप सिंह कहाँ से पैदा हो गए? कुलदीप सिंह के खिलाफ वो 1 साल से झूठा प्रचार कर रहा है। कोर्ट की कोई व्यक्ति कहेगा कि आपका नाम हो और आप अरेस्ट हो तो क्या आप अरेस्ट हो जाएंगे? அடுத்தபடியாக அந்த பெண்ணுடைய தாயாருடைய கதறலை கேளுங்கள். हरिपाल सिंह, नवीन सिंह और कुन्नू और पप्पी धमकी देने जाते हैं। क्या घर पे आके धमकी देते हैं? हाँ, घर पे आते हैं, कहते हैं मुकदमा वापस ले लो, तुम लोगों को ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு எந்த அளவில் அந்த தீ குளிக்கும் போது, அந்த அட்டெம்ப்டும் போது அந்த பெண்ணுடைய மனநிலை இருந்தது, அந்த வீடியோ நீங்க கேட்க வேண்டும். मैं कुलदीप सेंगर को अरेस्ट किया जाए, उन्होंने हमारे साथ रेप किया है। शशि सिंह हमको उनके घर लेके गई थी नौकरी का झांसा देकर। जब वो हमारे साथ रेप कर रहा था तो हमने इसका विरोध किया तो हमको धमकी देने लगे कि तुम्हारे पूरे परिवार वालों को मरवा के फेंकवा दूंगा। ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய ரேப் கேஸ். இந்த வழக்கு விசாரணையும் போது உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் எடுத்த ஆக்ஷனுக்கு பின்பு இந்த பெண்ணுக்கு வந்த அந்த நம்பிக்கை, இதற்கு மேல் நான் நிம்மதியாக இருக்க போகிறேன், சீஃப் மினிஸ்டரே உள்ள வந்து எனக்கு உதவி இருக்கிறார், பாராட்டுக்களை அந்த பெண்மணி தெரிவித்தார். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க ஒவ்வொன்றாக கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். 2017ஆம் ஆண்டு இந்த மைனர் பெண்ணுடன் நடந்த கொடூரம். டிசம்பர் 23ஆம் தேதி குல்தீப் சிங் செங்கர் வர்சஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ, இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. 53 பக்கங்கள் கொண்ட ஒரு ஆர்டர் காப்பி. அந்த ஆர்டர் காப்பியை படித்து பார்த்த நீதிபதிகள் இதை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். எதற்காக சஸ்பெண்ட் செய்தார்கள் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். இந்த நபர் மீது போடப்பட்ட வழக்குகள் என்ன? செக்ஷன் 376 ஐபிசிக்கு கீழே செக்ஷன் 2, இதை தாண்டி செக்ஷன் 5C பாக்ஸோ இந்த நபர் மீது போடப்பட்டது. பப்ளிக் சர்வெண்ட், இந்த பப்ளிக் சர்வெண்ட் என்கிற இந்த வார்த்தையை மறக்காமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை வைத்தும் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எடுத்து காட்டப் போகிறேன். அண்டர் செக்ஷன் 363/366 ஐபிசி, கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன், இந்த ரெண்டுமே இந்த நபர் மீது போடப்பட்டது. நீதிபதிகள் எதற்காக இந்த நபரை வெளிவிட்டார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா 2 புள்ளிகளை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். முதல் புள்ளி, எம்எல்ஏ இஸ் நாட் அ பப்ளிக் சர்வெண்ட். எம்எல்ஏ பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது என்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். பாக்ஸோ ஆக்ட்ல இருக்கக்கூடிய செக்ஷன் 2/2 the definition which is given public servant from section 21 IPC. ரெண்டாவது புள்ளி, அண்டர் செக்ஷன் 21 ஐபிசியில் இருக்கக்கூடிய 12வது கிளாஸ்,
இதுல என்ன எழுதியிருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, legislators like MLA and MP are not considered public servant. வழக்கு என்ன போடப்பட்டது, கேஸ் என்ன போடப்பட்டதுன்னா, இந்த நபர் பப்ளிக் சர்வெண்டாக இருந்தபோது இந்த வேலையை பார்த்திருக்கிறார். அந்த கிளாஸை, ஒரு சின்ன லூப் ஹோலை வைத்து இந்த அளவில் இந்த நீதிபதிகள் இவரை தப்பிக்க விட்டிருக்கிறார்கள். நீங்க பார்க்க வேண்டும். Prevention of Corruption Act 1988 படி பாக்ஸோ ஆக்ட் இதுல வராது, இதுல சேர்க்கக்கூடாது. பாக்ஸோ ஆக்ட் நீங்க தனியா போடுங்க. எதற்காக நீங்க இந்த வழக்கை போட்டிருக்கிறீர்கள்? கரப்ஷன் ஆக்ட் எதற்காக நீங்க போட்டீர்கள்? இதிலும் இந்த நபர்கள் தப்பித்து விட்டார்கள். The trial court had relayed the border instruction that the law was used wrongfully. High Court held POCSO and IPC aggravated rape. How? ஒரு நபர் ரேப் செய்தது மட்டுமல்லாமல் ஒரு சில நாட்களுக்கு பின்பு ஒட்டுமொத்த குடும்பத்தை மிரட்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். அந்த குடும்பம் பயப்படாமல் தன்னுடைய பெண்ணிற்காக போராடி வந்த போது அந்த பெண்ணுடைய தகப்பனாரை நீங்க கைது செய்திருக்கிறீர்கள். அப்புறம் அந்த பெண்ணுடைய தகப்பனாரை சிறைக்குள்ளேயே வைத்து கொலை செய்திருக்கிறீர்கள். அந்த கொடூரம் மற்றும் பத்தாது என்று அந்த பெண்ணை கொல்லுவதற்காக நீங்க ட்ரக் ஏற்றியதை 11 முறை நீங்க தாக்கியிருக்கிறீர்கள். சிறையில் இருக்கும்போதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. இப்போ சிறையிலிருந்து நீங்க வெளிவிட்டுட்டீர்கள். காரணம் என்ன? ஏற்கனவே 7 வருடம் 5 மாதங்கள் வரை இந்த நபர் சிறையில் இருந்துட்டாரு. இதற்கு மேல் இவர் இருக்க தேவையில்லை. பாக்ஸோ ஆக்ட் இதுல செல்லுபடியாகாது. அண்ட் இந்த நபர் எந்த விதத்திலையுமே அவர்களுக்கு துயரத்தை கொடுக்க மாட்டார். ஒரு ரேபிஸ்ட் சார், he is not a normal person, a convicted rapist, a convicted murderer. கொலை குற்றவாளி அல்ல. கொலை குற்றம் செய்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட நபர், முன்னாள் பிஜேபியின் எம்எல்ஏ. இந்த காரணம் மற்றும் போதுமா அவரை வெளிவிடுவதற்கு? இது போன்ற இன்னொரு நபரும் இருக்கிறார். சுவாமி சின்மயானந்த், ஃபார்மர் பிஜேபி யூனியன் மினிஸ்டர் from Uttar Pradesh, accused in 2019 of raping and sexual exploitation of a law student, arrested, later granted bail, acquitted in 2024 due to lack of evidence. 2019 ஆண்டு இந்த நபர் ஒரு லா ஸ்டூடெண்டை கற்பழித்து, அந்த நபர் மீது ரேப் கேஸ் இருக்கு. 2019 ஆண்டிலிருந்து நபர் மீது வழக்கு போடப்பட்டது. கொஞ்ச நாட்களிலே பெயில் கிடைத்தது. 2024 ஆண்டு லேக் ஆஃப் எவிடன்ஸ் என்கிற பேர்ல கேஸ் இஸ் க்ளோஸ்ட். சுவாமி சின்மயானந்த் இஸ் ஃப்ரீ நவ். பிரிஜ்பூஷன் சரண் சிங், பாக்ஸோ ஆக்ட் 2023 ஆண்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிய இந்த கதை. ரெஸ்லர்ஸ், பெண் வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகள் தான் வாங்கிய அந்த மெடல்ஸ்களை கங்கையில் கரைக்க போனார்கள். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒரு நாள் கூட இந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. நரேந்திர மோடி நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. இன்னைக்கும் பாகுபலி, இன்னைக்கும் அதே பிஜேபி தான். இவருக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்று இந்த நபருடைய மகனுக்கு சீட்டை கொடுத்து அழகு பார்த்து வருகிறது பிஜேபி. This is what பேட்டி பச்சாவ் அண்ட் பேட்டி படாவ். சாந்திலால் சோலங்கி, கோவிந்த் மற்றும் அஜித் ராம்பானி, வசந்த் பௌஷாலி, இந்த அனைத்து நபர்களுமே லோக்கல் பிஜேபி லீடர்ஸ். குஜராத்தை சார்ந்த லோக்கல் பிஜேபி லீடர்ஸ். 2017 ஒரு கேங் ரேப் செய்திருக்கிறார்கள். 24 வயதான ஒரு பெண்மணியுடன். arrested, party suspended them, but they are in bail. There is no action. Aditya Raj Saini, BJP's OBC Morcha leader, இந்த நபர் மீது 13 வயது ஒரு சிறுமியை கற்பழிப்பதற்கான அந்த பாக்ஸோ ஆக்ட் போட்டு இந்த நபரை சிறையில் அடைத்தார்கள். ஆனால் பார்ட்டி எக்ஸ்பெல் செய்து விட்டது, பார்ட்டி விட்டு நீக்கிவிட்டோம், அவ்வளவுதான். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. முகேஷ் போரா, சீனியர் பிஜேபி லீடர், உத்தராகண்ட், accused of 2024 repeated rape and intimidation of a widow promised for a job. கணவரை இழந்து தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தலாம் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் உனக்கு வேலை போட்டு தர்றேன், வேலை வாங்கி தர்றேன் என்று ஏமாற்றி அந்த பெண்ணை கற்பழித்த இந்த மிருகம். குனால் பாண்டே, அபிஷேக் சௌஹான் மற்றும் சக்ஷம் பட்டேல், பிஜேபி ஐடி செல்லுடைய ஆபீஸ் பேரர்ஸ், உத்தர் பிரதேஷ், accused of gang rape,
BHU student. They are on bail. There is no action. There is no reaction. There is no statement by Narendra Modi or any union minister or any BJP leader. Is this what? Beti Bachao, Beti Padhao. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் ஜுடிஷியரி அழிக்கப்பட்டு விட்டது என்று. நீதி நியாயத்தை எங்கிருந்து நீங்க பெறுவீர்கள்? எப்படி பெறுவீர்கள்? இது போன்ற நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் வழியாக, அல்ல அரசாங்க வழியாக, அல்ல யாரை நீங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு நீங்க சட்டங்களை கொண்டு வருங்கள் என்று கூறுகிறீர்களோ அவர்களே கிரிமினலாக இருக்கும்போது எப்படி நீங்க சட்டங்களை அல்ல அரசாங்கத்தை சரியான முறையில் உருவாக்குவீர்கள்? அப்ப இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், பேட்டி பச்சாவோ, பேட்டி படாவோ, நிர்பயா ஆக்ட், ஐ டோன்ட் நோ வாட் நாட். இஸ் திஸ் வாட் த கண்ட்ரி யூ அண்ட் ஐ வாண்டட்? இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ். அட்லீஸ்ட் த கேர்ள் இஸ் ஸோ பிரேவ். நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி வீட்டுக்கு எதிரில் நான் போராட போகிறோம் என்று கூறினார். த அட்வொகேட் வித் ஹர், ஷீ இஸ் வெரி பிரேவ். அவருடைய தாயாருடைய வீடியோவை நீங்கள் தொடக்கத்தில் கேட்டீர்கள். இந்த பெண்ணை எங்கே வைத்தீர்கள் என்று யாருக்குமே தெரியாத அது ஒரு பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த பெண்ணை போலீஸ் மறுபடியும் கைது செய்திருக்கிறது, டீடைன் செய்திருக்கிறது. திஸ் இஸ் வாட் த சீரியஸ்னஸ் இஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் வீடியோ டு கோ டு மெனி அதர் பீப்புள். உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.